guys, நீங்கள் பார்த்து சொந்த வேலை என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் சீரிஸோட செகண்ட் வீடியோ தான். ஸோ செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங், அதே மாதிரி ஒரு ஷாப்போட டூர் அண்ட் ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோ எங்கே எடுத்திருக்கோம், எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியா அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் தான். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஷாப்பிங் மார்க்கெட் ஆக்சுவலி. அது வந்துட்டு ஹைதராபாத்தில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே தான் போய் ஒரு சில ஷாப்பிங்காக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இருக்க போது இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ஹைதராபாத் பிளேலிஸ்ட்டையும் லாஸ்ட் வீடியோவும் செக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். So guys, now we are entering to the IKEA store. IKEAங்கிறது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹைப்பர் மார்க்கெட். நிறைய கண்ட்ரீஸ் அண்ட் நிறைய லொக்கேஷன்ஸில் இது இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் நிறைய ஹோம் நீட்ஸ் அண்ட் ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு ஹைதராபாத்தில் இருக்க ஐக்கியா போயிருந்தோம். ஸோ அதோட அந்த டூரை சில ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஐக்கியாவில் வந்துட்டு நாங்கள் உள்ளே போகிறப்பவே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒன் டைப் ஆஃப் ஜூஸர் ஆக்சுவலி 99K இருந்துச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் ப்ரைஸஸில் இருந்துச்சு. ஸோ உங்கள் ஹோமுக்கு தேவையான ஹோம் நீட்ஸ் ப்ராடக்ட்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் டெக்கர்ஸை கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இது வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாக உங்களுக்கு இருக்கும். நாங்கள் போயிருந்த டைம் வேறு ஒரு கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் டைம்னால் நிறைய சேல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க நிறைய ப்ராடக்ட்டில். அதனால் நாங்களும் ஒரு சில ப்ராடக்ட்லாம் கம்மியாக இருந்த ரேஞ்சஸில் பார்த்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஐக்கியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்டான செக்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் உங்களால் டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். லைக் ஃபர்னிச்சர் செக்டர் இருக்கும், லிவிங் ரூம் செக்டர் இருக்கும், கிச்சன் செக்டர் இருக்கும், ஏன் பாத்ரூம் செக்டர் கூட இருக்கும். ஸோ அது பேஸ்டான ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டை என்ன தள்ளி விட்டாங்க. ஸோ ஃபுல்லாக தள்ளிட்டு அப்படியே வீடியோவும் எடுத்துகிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கம்மி பட்ஜெட்லேயும் அங்கே நிறைய ப்ராடக்ட் இருக்கும், ஹை பட்ஜெட்லேயும் நிறைய ப்ராடக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஐக்கியா வேறு எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க டிமார்ட், மினிசோ மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்லாமும் அங்கே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மாதிரி ஃபர்னிச்சருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் சேர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய ப்ரைஸ் பாயிண்ட்லேயுமே இருந்துச்சு. அங்கே சில சேர்லாம் கிட்டத்தட்ட 600, 700லேருந்தே ஸ்டார்ட் ஆகி நிறைய தௌசண்ட்ஸ் வரைக்குமே கூட இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நாங்கள் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான டேபிள் கூட அங்கே பார்த்தோம். எப்படின்னா அந்த டேபிளை வந்துட்டு ஒரு ரிமோட் வச்சு உங்களால் லிஃப்ட் அண்ட் டவுன்மே பண்ணிக்க முடியும், ஹைட் அதே மாதிரி. ஸோ அதை தவிர உங்கள் கிச்சனுக்கு தேவையான நிறைய ப்ராடக்ட்ஸ் லைக் ஸ்பேச்சுலா, ஸ்பூன்ஸ், கப்ஸ், மக், அதே மாதிரி பிளேட்ஸ் எல்லா மாதிரி விஷயமும் அங்கே இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய விதமான லைட்ஸு, டெக்கார்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மோர் தென் ஷாப்பிங் இன் ஐக்கியா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில ஃபுட் ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு அங்கே இருக்க ஃபுட் கோர்ட்டில் ஃபுட்டுமே சாப்பிடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஹாஃப் டே ஆர் ஒன் டே வந்துட்டு உங்களுக்கு ஷாப்பிங் அண்ட் ஃபுட்டில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஐக்கியா போகலாம். அதே மாதிரி சுற்றி பார்க்குறதுக்கும் அங்கே நிறைய இருக்கும். ஸோ ஹோம் நீட்ஸ் அண்ட் நிறைய ஹோம் டெக்கர்லாம் அங்கே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு பார்ட்டும் இருக்குது ஐக்கியா கிச்சன் சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்துட்டு நிறையா டாய்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதே மாதிரி நிறைய சாஃப்ட் டாய்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு க்யூட்டான ஒரு மாதிரி நிறைய டாய்ஸுமே இங்கே அவைலபிளாக தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நார்மல் ஷாப் அண்ட் மார்ட்டில் வாங்குற மாதிரி இருக்கும், லைக் ஈக்குவலாக இருக்கும். சில ப்ராடக்ட் வந்துட்டு அதோட கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்க்கும் இருக்கும். சில ப்ராடக்ட் வந்துட்டு அதோட கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ்க்கும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே செக் பண்ணி வாங்குறது நல்லது. பட் ஒரே இடத்துல எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கிறதுனால இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆக்சசபிளாகவும் இருக்கும். அதே மாதிரி ப்ராடக்டோட குவாலிட்டியில் நான் பார்த்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு குவாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் வச்சுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் உங்களுக்கு 300 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அங்கேயுமே நிறையா பொருள் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலி அந்த போர்ட் பார்த்தோன்னே பிலோ 300 ஆர் 300 அந்த அளவுக்கு பார்த்தோன்னே நமக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இன்னும் நம்ம பட்ஜெட்குள்ளே நிறைய ப்ராடக்ட் எடுக்க முடியும் அப்படின்னா இந்த ஒரு செக்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நிறையா ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஓவராலாக ஐக்கியாலுமே நிறைய வாங்கியிருந்தோம். ஸோ அதோட அன்பாக்சிங் மாதிரி பின்னாடி வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சில ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் பட்ஜெட்டில் பார்க்குறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஹைதராபாத்தில் போய் சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு ஸ்பாட் வேணும், ப்ளஸ் அங்கேயே உங்களுக்கு ஷாப்பிங் அண்ட் ஃபுட் எல்லாமே அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஐக்கியா போகலாம். அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஐக்கியா போயிருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த ஊரில் ஐக்கியா போயிருந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு கோடவுன் மாதிரி வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு.
ஸோ அவ்வளோதான். கீழே வந்துட்டு இந்த குடோன்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இங்கே கீழே பில்டிங் இருந்துச்சு. ஸோ நாங்கள் பில் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம ஐக்கியா போயிருந்தோம் ஹைதராபாத்தில். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பேக்கில் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 8 ப்ராடக்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட்னா பார்க்க போகிறோம். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஐக்கியா பேக் உங்களுக்கே தெரியும். ஸோ ஐக்கியா அப்படிங்கிறது ஃபஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஐக்கியாங்கிறது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹைப்பர் மார்க்கெட் மாதிரி. அவங்க வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸ் நிறைய பிளேசஸ்ல ஷாப் இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஷாப் வந்துட்டு ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு எல்லா ப்ரைஸஸ்லையும் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஹோம் நீட்ஸ் அண்ட் டெக்கர்ஸ் வாங்க முடியும். ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி அங்கே ஃபுட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அதோட அந்த ஐக்கியாவோட ஒரு மினி டூர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு இந்த பேக்ல இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அந்த பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டவல் தான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது மைக்ரோ ஃபைபர் டவல் மாதிரி. இது வந்துட்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வந்துட்டு மற்றபடி கிளீனிங் தேவைப்படும், அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கூலுக்கு லஞ்ச் டவல், அதே மாதிரி எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ராவலுக்குமே பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வாங்கியிருந்தோம் ஆக்சுவலி. ஸோ கிட்டத்தட்ட 4 பீசஸ் கிட்ட இதில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் ஒரு நல்ல குவாலிட்டியில் டவல் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாப்சிக்கல் ஐஸ்கிரீம் மேக்கர் தான். ஸோ ஆக்சுவலி சம்மர் டைம் வரப்போகுது, அதே மாதிரி வெளில பயங்கரமான சன்லாம் இருக்கும் ஹாட்டாக. ஸோ அதனால நம்மளே சில் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாப்சிக்கல் தான் வாங்கியிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ இது வந்துட்டு பாப்சிக்கல் மேக்கர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 ஐஸ்கிரீம்ஸ் கிட்ட அட் அ டைம் நீங்க பண்ணலாம். பட் ஐஸ்கிரீமுக்கு கீழே இருக்க பேஸ் வந்துட்டு நீங்க தான் பண்ணணும். பேஸ்னா அந்த ஃபிளேவர் இருக்கு பாத்தீங்களா, அது நீங்க தான் பண்ணணும். வச்சு கொஞ்ச நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஐஸ்கிரீம் வந்துட்டு ரெடி ஆயிடும். மேலே இதே பாப்சிக்கலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பாப்சிக்கல் ஐஸ்கிரீம் மேக்கர் தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ கைஸ், நம்மளோட ப்ராடக்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ல இது ஒரு டெக்கர் ஆக்சுவலி. ஸோ புக் லவர் அப்படிங்கிற மாதிரி இங்கே போட்டுருக்கு. எனக்கு வந்துட்டு புக்ஸ் படிக்கிற ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதனால இது மாதிரி வாங்கியிருந்தேன். இதே மாதிரி ஐக்கியால வந்துட்டு டிராவலர் அப்படிங்கிற மாதிரியும் போட்டு இருக்கு, ஹாப்பி பிளேஸ் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ நான் வந்துட்டு இந்த புக் லவர் வாங்கியிருந்தேன். ஓரளவுக்கு ஒயிட்டா வைப்ரண்டா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது என்னன்னா புக் லவர்னு போட்டு கூகுளில் வந்துட்டு நீங்க போய் மீனிங் சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி உங்களுக்கு அப்பியர் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்து அதை நவுன் அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அது மாதிரி அதோட சின்ன ஒரு மீனிங் மாதிரி போட்டிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். மற்றபடி பேக்டா இருக்கு, அதனால அந்த அளவுக்கு கிளியரா தெரியாது. பட்டர் கிளாத் மாதிரி வச்சு பட்டர் கவர் அதே மாதிரி சுத்தி வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் இதெல்லாம் பிளாக் பண்ணிருக்காங்க, அதனால அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லா அந்த புக் லவர்னு போட்டு அதோட ஒரு ஷார்ட் மீனிங் மாதிரி கொடுத்திருக்காங்க. என்னன்னா புக் லவர் இஸ் a person who சோ அது எங்கயாவது வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கீங்க மாட்டி வைக்கீங்க அப்படினாலும் நல்லா இருக்கும். சோ அதனால தான் வாங்கினோம். சோ இருக்கிறதுல இந்த பேக்ல இதான் பாத்தீங்கன்னா லீஸ்ட் பிரைஸான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். 19 rupees தான் கிட்ட, 20 rupees கிட்ட தான் இந்த ஒரு டெக்கார் ஆக்சுவலி வாங்கியிருந்தோம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விதமான ஒரு கப் ஒரு மக் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலி. ஸோ மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மக் தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இது வந்துட்டு நல்ல பிளாஸ்டிக், அதனால நீங்கள் வந்துட்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பயப்படவே வேணாம். அதே மாதிரி குவாலிட்டியுமே பார்க்கறதுக்கு பட் அதே மாதிரி சொல்கிறதுக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு சின்ன ஒரு கண்டெய்னர் ஒரு கப் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான இந்த பாக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான பொருள்லாம் போட்டு வச்சுக்கலாம். இப்படி மூடணுமா, அது மாதிரி உங்களுக்கு தேவையான இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நீங்க வந்துட்டு ஃபுட் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த கிரேவி அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஜூஸ் எல்லாம் அது மாதிரி எடுத்துக்கலாம், ஜூஸ் மில்க் அந்த மாதிரி எதுவான எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஒரு கண்டெய்னர் வாங்கியிருந்தோம். ஸோ கண்டெய்னர் பத்தி நம்ம பெருசா அவ்வளோ பேசுவேன்னா. ஸோ நெக்ஸ்ட் ஆன் த பேக் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குஷன் மாதிரி இருக்கு, சர்க்குலர் குஷன் மாதிரி. ஸோ குவாலிட்டி வைஸ் சொல்லணும்னா பயங்கரம் வந்துட்டு ஒரு நல்ல குஷனியா இருக்கு இந்த ப்ரைஸுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒரு விதமான ரப்பர் பாயிண்டர்ஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிசைனுமே ஓரளவுக்கு பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. ஸோ இது ஏன் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூல் மாதிரி என்கிட்ட இருக்கும். அது வந்துட்டு பேம்போல செஞ்சிருப்பாங்க. இங்கே ஒரு பிக்சர் ஆட் பண்றேன். ஸோ அந்த ஸ்டூல்ல உட்காந்து ஒர்க் பண்றதுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. இதை வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதுவுமே போட்டு நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணலாம், லைக் ஸ்டடிங் ஒர்க்கிங் எல்லாமே பண்ணலாம். அதனால இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது வாங்கியிருந்தோம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி கப்பு தான் சொல்லி. ஸோ 5 கப்பு கிட்ட லைக் பேக்காக வந்துச்சு, அதனால வாங்கியிருந்தோம். ஸோ இந்த கப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் அண்ட் கலர் வைஸ் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பாருங்க, உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு ஸ்டர்டியான குவாலிட்டி, நல்ல பக்காவான பில்ட்ல வந்து கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி இது 5 கலர்லயுமே இருக்கு. கிரீன், ஒரு விதமான எல்லோ, 2 விதமான பிங்க் அண்ட் ஒரு கிரே அண்ட் ஒரு ஒயிட் மாதிரி, ஐ மீன் லைக் ஒரு ப்ளூ மாதிரி. அதனால பாக்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு அந்த கப் வாங்கினோம். ஸோ இனிமே நம்ம வந்து இதில் ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய போட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த கப்பு தீம்லயே நம்ம கிட்ட ஒரு குட்டி பிளேட்டும் வாங்கியிருந்தோம். அதே மாதிரி ஒரு மக்கும் வாங்கியிருந்தோம். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா 5 பீசஸ் தான், சேம் கலர் அந்த வேரியன்ட்ல வரும். ஸோ இது மூணுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி வைஸ் அண்ட் கலர் வைஸ் அண்ட் பிரைஸ் வைஸ், அதனால வாங்கியிருந்தோம் ஆக்சுவலி. இங்க வந்துட்டு நம்ம கிட்ட அதே மாதிரி ஒரு கப் அண்ட் மக் இருக்கு. அதோட சேர்த்து நமக்கு வந்துட்டு ஒரு மினி பிளேட்ஸ் இருக்கு. அதே மாதிரி முன்னாடி காட்டின அந்த கப்பு இருக்கு. ஸோ என்ன நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த மைக் போட்டு நான் எனக்கே தெரியாமல் பேசிகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது அந்த மைக்கில் பேட்டரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுத்தமாக லோ பேட்டரி ட்ரெயின் ஆகிடுச்சு, சுவிட்ச் ஆஃபே ஆகிடுச்சு. ஸோ நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்தாகணும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 7th ப்ராடக்ட். ஸோ 7th ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹேங்கர் மாதிரி, சிம்பிளான ஹேங்கர் மாதிரி. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் எங்கேயும் இன்ஸ்டால் பண்ணணும், அட்டாச் பண்ணணும், ஸ்க்ரூ பண்ணணும்லாம் கிடையாது. நார்மலான ஒரு இடத்துல இது வந்துட்டு நீங்கள் தொங்க விட்டு அது மேலே ஏதாவது ஹேங் பண்ணுறது, டவல் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஹேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் வாங்கியிருந்தோம் ஆக்சுவலி.
ஸோ நம்மளோட 8th ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிசர் தான். ஸோ அந்த சிசர் வந்துட்டு நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுறீங்களான்னு சரி, அது மாதிரி மற்ற பர்பஸ் லைக் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறீங்க, அது மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா இது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்குலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் நல்லாவே கட் பண்ணிச்சு, அதேமாதிரி ஸ்மூத்தாகவும் கட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ருபீஸ் தான். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஒர்த்தான சிசராக தான் இருந்துச்சு, அதே மாதிரி கொஞ்சம் ஹேண்டியாகவும் இருக்கும். ஸோ நம்மளோட 9th ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஸ்டாண்ட் தான். ஸோ இது வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வாக் பண்ணுறோம், மூவி பார்க்குறோம், ஸோ நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. ஸோ இது வந்துட்டு கீச்செயின் டைப்பில் இருக்க இந்த மொபைல் ஸ்டாண்ட் தான் ஆக்சுவலி. ஸோ இதில் வந்துட்டு 3-4 மவுண்ட் இருக்கும். ஸோ அந்த மவுண்ட்டில் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் உங்களோட ஃபோனை வச்சு நீங்கள் மூவிஸ் பார்த்துக்கலாம், அதே மாதிரி வீடியோஸும் எடுத்துக்கலாம். பட் சில ஃபோன் ரொம்ப திக்னஸான கேஸ் போட்டிருந்தா அப்படின்னா செட் ஆக மாட்டுது. ஸோ நீங்கள் கேஸ் எடுத்துகிட்டு உங்கள் ஃபோனை வந்துட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக ப்ளேஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நல்லா நீங்கள் லைக் என்ன சொல்கிறது, 2 சைட்லேயுமே வச்சுக்கலாம். மேலே ஒரு சைடு இருக்குது, அது மாதிரி கீழே சைடு இருக்குது, ரெண்டுத்துலேயுமே உங்கள் ஃபோன் எப்படி ஃபிட் ஆகுதோ அதை பார்த்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்த நம்மளோட 10th ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் தான் ஆக்சுவலி. ஸோ இந்த பேகுமே கிட்டத்தட்ட ஒரு ப்ரைஸ் தான். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பேகுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒர்த்தாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். நல்ல குவாலிட்டி கொடுத்துருந்தாங்க. அதே போய் இருக்க பீரியடில் இந்த மாதிரி பேக்ஸ் யூஸ் பண்ணுறது தான் நல்லது கூட. ஏன்னா பிளாஸ்டிக் வந்துட்டு நம்ம வந்துட்டு சே நோ டு பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பேக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. ஸ்டே டியூன் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய சீரிஸ் ஹைதராபாத் அண்ட் அந்தமான் சீரிஸில் வீடியோ வரப்போகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.